அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த பதிவை நான் துவங்குகிறேன். இந்த பதிவில் நாம் ரிஷப ராசிக்கான சுக்கிர பயிற்சி பலன்களை நாம் இப்போது பார்க்கலாம். உங்கள் ராசி அதிபதியான சுக்கிர பகவான் கடந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி அன்று கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி இருக்கிறார். அவர் அங்கு உச்சமடைந்து மே மாதம் 31ஆம் தேதி வரை மீன ராசியில் சஞ்சரித்து பல்வேறு நல்ல பலன்களை ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வழங்கி இருக்கிறார். அந்த பலன்கள் என்ன என்பதை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்லது நடந்தா போதும், அதை தொடர்ந்து பல்வேறு கஷ்டங்களும் துன்பங்களும் கவலைகளும் ரிஷபராசிக்காரங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் கஷ்டத்தில் மாட்டிக்கிறதுல ரிஷபராசிக்காரங்க தான் முதல்ல இருப்பாங்க. யாராவது உதவின்னு கேட்டு வந்துட்டா போதும், அவங்க யாரு என்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க, தங்களால் முடிஞ்ச உதவியை செய்வாங்க. அந்த உதவினால தான் அவங்க கஷ்டத்தையும் அனுபவிக்கிறாங்க. இந்த ரிஷபராசிக்காரனோட வாழ்க்கையில நோயினாலும் சரி மற்றும் பணத்தாலும் சரி ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். உடம்பு அடிக்கடி சரியில்லாமல் போயிட்டே இருக்கும். மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் சென்ற வண்ணமாக தான் இவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. கூடவே பண கஷ்டங்கள் வேற, கடன்கள், எதுக்கு கடன் வாங்கணும்னு தெரியாமல் கடன் வாங்கிட்டு இருப்பாங்க ரிஷபராசிக்காரங்க. ஒரு சிலர் சொத்து சேர்க்கைக்காக கடன் வாங்கியிருப்பாங்க. அது சுப கடனாக இருந்தாலும் அதுக்கும் ஒரு அளவு இருக்குங்க. தேவையில்லாமல் வட்டி கட்டி பணத்தை விரயம் பண்ணுறதுல முதல் ஆளாக இருப்பாங்க ரிஷபராசிக்காரங்க. எவ்வளோதான் பணம் வந்தாலும் தினமும் ரிஷபராசிக்காரங்க தூங்கும்போது என்னடா இது வாழ்க்கை, கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை, சந்தோஷமும் இல்லை, நாம் ஏன் இந்த வாழ்க்கையை வாழணும், நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதான்னு பல்வேறு கவலைகளோட தினமும் ரிஷபராசிக்காரங்க தூங்குறாங்க. அவங்க கனவுல தான் அவங்க நினச்ச மாதிரி வாழ முடியுதுங்க. கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக அவங்க கனவுல மட்டும்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ரிஷபராசிக்காரங்க 100க்கு 75% பேர் கனவு உலகத்தில் மிதந்துக்கிட்டே தாங்க இருப்பாங்க. இந்த ரிஷபராசிக்காரங்க கனவுல எது மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தாங்களோ அது நிஜத்தில் வாழக்கூடிய காலம் வந்துட்டுதுங்க. ஆமாங்க, உங்கள் ராசி அதிபதியான சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி உச்சமடைந்திருக்கிறார் மீன ராசியில். அவர் மீன ராசியில் கடந்த ஜனவரி 28 முதல் வருகின்ற மே மாதம் 31ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை வழங்க இருக்கிறார். குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு 6 முக்கியமான மாற்றங்கள் இந்த சுக்கிர பயிற்சி காலத்தில் நடக்க போகுதுங்க. அது என்னன்னு நாம் இப்போ பார்க்கலாங்க. முதல்ல தொழிலில் முன்னேற்றங்க. உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை இந்த சுக்கிர பயிற்சி காலத்தில் நீங்கள் பார்க்க போறீங்க. உங்கள் தொழிலில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும், பிரச்சனைகள் நீங்கும், தொழிலில் இருந்த போட்டிகள்லாம் குறையும். அதே போல் உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் புதிதாக அறிமுகம் ஆவார்கள். உங்கள் வியாபாரம் பெருகும், லாபம் இரட்டிப்பாகும். தொழிலுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி. தொழிலுக்காக நீங்கள் கடன் கேட்டீர்கள் என்றால் உடனே உங்களுக்கு கடன் கிடைக்குங்க. உங்கள் தொழிலை மேலும் விரிவுபடுத்துறதுக்கு பொன்னான காலமாக இது கருதப்படுதுங்க. ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஏற்கனவே ஷேர்ஸ் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போது அந்த ஷேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் புதிதாக நீங்கள் வாங்கும் ஷேர்ஸ்களும் உங்களுக்கு நல்ல லாபத்தினை கொடுக்கும் காலமாக இந்த சுக்கிர பயிற்சி காலம் இருக்குதுங்க. தொழில் சம்பந்தமாக வெளியூர் மற்றும் வெளிநாடுகளுக்கு செல்வதற்குண்டான வாய்ப்பு இந்த காலத்தில் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழிலுக்கு தேவையான வாகனங்கள், மிஷினரிஸ் போன்றவை வாங்குவதற்கு ஏற்ற காலமாகவும் இந்த சுக்கிர பயிற்சி காலம் இருக்குதுங்க. தொழிலில் நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவதாக குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. உங்கள் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கும். கடந்த காலங்களில் உங்கள் குடும்ப உறவுகளிடையே சண்டைகள் அதிகமாகவே இருந்திருக்கும். அந்த நிலை தற்போது மாறி உங்கள் குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும், மகிழ்ச்சி பொங்கும், நிம்மதி நிலைத்து இருக்குங்க. குடும்பத்தினருடன் வெளியூர் சுற்றுலா சென்று வருவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவிகளுக்கிடையே புதிய அந்யோன்யம் பிறக்கும். பிரிந்து வாழ்ந்து வந்த தம்பதியினர் ஒன்றிணைந்து சேர்ந்து வாழும் காலமாக இந்த சுக்கிர பயிற்சி காலம் இருக்குதுங்க. இந்த சுக்கிர பயிற்சி காலத்தில்
சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்குவதால் திருமண வயதில் உள்ள ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலத்தில் திருமண வரன் கிடைக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த வரன், நல்ல வரன் உங்களுக்கு அமையும் காலமாக இது இருக்குதுங்க. அதே போல திருமணமாகி குழந்தை வரத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் 7வது பார்வையாக உங்களின் 5வது வீட்டை பார்ப்பதனால் நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குதுங்க. எனவே மனம் தளராமல் குழந்தை பாக்கியத்திற்கு முயற்சி செய்யுங்கள். 3வதாக உங்கள் பூர்வீக சொத்துக்களினால் உங்களுக்கு வருமானம் வருங்க. உங்கள் பூர்வீக சொத்துக்களில் இருந்த தடைகள் நீங்குங்க. உங்கள் பூர்வீக சொத்துக்களினால் ஏதாவது கோர்ட்டு வழக்குகள் நிலுவையில் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக வருங்க. உங்களுக்கு இதுநாள் வரைக்கும் பாக பிரிவினை ஆகவில்லை என்றால் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலத்தில் ஒரு சுமூகமான பாக பிரிவினை ஏற்பட்டு உங்கள் பங்கு உங்கள் கைக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை விற்க முடியாமல் கஷ்டப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலத்தில் உங்களுடைய பூர்வீக சொத்துக்களை விற்பதற்குண்டான அமைப்பு இருக்குதுங்க. கடந்த காலங்களில் உங்கள் சொத்தை நீங்கள் விற்கணும்னு முடிவெடுத்து அதை விற்க போகும்போது வரும் வாடிக்கையாளர்கள் அதை குறைந்த விலைக்கு தான் கேட்டிருப்பாங்க. என்னடா இவங்க இவ்வளோ குறைந்த விலைக்கு கேட்குறாங்களேன்னு நீங்கள் மனம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் தற்போது அந்த நிலை மாறி உங்களுடைய சொத்து நல்ல விலைக்கு போவதற்குண்டான வாய்ப்பு இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலத்தில் இருக்குதுங்க. அதே போல ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலத்தில் நல்ல லாபம் அடைவார்கள். 4வதாக கடன் பிரச்சனைகள் தீருங்க. கடந்த காலங்களில் நீங்கள் ஏன் கடன் வாங்கணும், எதுக்கு கடன் வாங்கணும்னு தெரியாமல் அவ்வளோ கடனை வாங்கி வச்சுருப்பீங்க. அதனால் நீங்கள் வட்டி அதிகமாகவே கட்டியிருப்பீங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் உங்களால் அந்த கடனை திரும்பி செலுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் இருந்திருக்காது. ஆனால் தற்போது உங்களுக்கு அதிகப்படியான பண வரவினால் உங்களுடைய பழைய கடன்களை நீங்கள் திருப்பி அடைப்பதற்குண்டான யோகம் இருக்குதுங்க. அதே போல் கடன் கொடுத்து அந்த கடன் திரும்ப வராமல் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க ரிஷபராசிக்காரங்களில். ஸோ அந்த கடன்கள் எல்லாமே உங்களை தேடி வரும் காலமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலம் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு தொழிலை விரிவுபடுத்தணும், அதற்கு கடன் வசதிக்கு ரொம்ப நாளாக அவங்க முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்க. உங்கள் தொழிலை முயற்சி செய்வதற்கு உண்டான தொழில் கடன் உங்களுக்கு மிக எளிதாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலத்தில் கிடைக்குங்க. 5வதாக புதிய சொத்துக்கள் சேர்க்கை இருக்குங்க. இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு புதிதாக வீடு, மனை, நிலம் ஆகியவற்றை வாங்கும் அமைப்பு இருக்குதுங்க. ஒரு சில ரிஷபராசிக்காரர்கள் ஆடம்பர விலை உயர்ந்த கார்கள் மற்றும் பைக் ஆகியவற்றை வாங்குவார்கள்ங்க. மேலும் சிலர் அவங்களுக்கு தேவையான புதிய மிஷினரிஸ் கூட வாங்குவதற்குண்டான அமைப்பு இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலத்தில் இருக்குதுங்க. இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலத்தில் ரிஷபராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு தங்கம் வாங்கி சேமிக்கின்ற யோகம் இருக்குதுங்க. அது மட்டுமல்லாமல் கடை மற்றும் வீடு ஆகியவற்றை வாடகைக்கு விடுவதன் மூலம் உங்கள் வருமானத்தை அதிகரிப்பதற்குண்டான காலமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலம் இருக்குதுங்க. 6வதாக வெளிநாடு தொடர்புடைய விஷயங்களில் வெற்றி. நீங்கள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில் செய்யும் ரிஷபராசிக்காரர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்கள் தொழிலில் லாபம் அதிகமாக கிடைக்குங்க. வேற்றுமொழி பேசும் நபரால் நீங்கள் ஆதாயம் அடைவீர்கள். வெளிநாடு பயணம் மேற்கொள்வீர்கள். வெளிநாட்டிற்கு மேல் படிப்பிற்காக செல்ல வேண்டும் என்று நினைக்கும் மாணவர்களுக்கு அவர்கள் நினைத்த பல்கலைக்கழகத்தில் விரும்பிய பாடப்பிரிவில் இடம் கிடைக்குங்க. அதே போல வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்து கொண்ட படித்த பட்டதாரி இளைஞர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த வெளிநாட்டு வேலை நிச்சயம் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலத்தில் கிடைக்குங்க. சாஃப்ட்வேர் துறைகளில் இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆன்சைட் ஜாபிற்காக ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளுக்கு இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலத்தில் அவர்கள் செல்வார்கள். இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த உடல்நலக் கோளாறுகள் அனைத்தும் சரியாகி விடுங்க. உங்கள் உடல்நிலை நல்ல ஆரோக்கியத்தோடு இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலத்தில் இருக்கும். உங்களுக்கு மருத்துவ செலவு குறைவாகவே இருக்குங்க. அதே போல உங்கள் பெற்றோரின் உடல்நிலையிலும் நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க. மாணவர்கள் அதிக மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெறும் காலமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலம் இருக்குதுங்க. இப்போ நான் சொன்ன பலன்கள்ல உங்களுக்கு எவ்வளவு சதவீதம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கிரன் எங்கு இருக்கிறார் அதை பொறுத்து தாங்க இருக்குது. இப்போ உங்க ஜாதகத்துல லக்னத்தில இருந்து சுக்கிரன் 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம் மற்றும் 8, 9, 11, 12 ஆகிய இடங்கள்ல இருந்ததுன்னா நான் சொன்ன பலன்கள்ல உங்களுக்கு நிச்சயம் 80 முதல் 95% பலன்கள் கிடைக்குங்க.
இல்ல சார், எனக்கு சுக்கிரன் 6, 7 மற்றும் 10ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நான் சொன்ன பலன்கள்ல உங்களுக்கு 60 முதல் 70% பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் பல நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வெள்ளிக்கிழமைகள் தோறும் நவகிரகத்தில் இருக்கும் சுக்கிர பகவானை வழிபட்டு வருவது உங்களுக்கு பல்வேறு சிறப்புகளை பெற்றுத்தரும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போட்டு விடுங்க. மேலும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.